ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா நாம மற்றவங்களுக்கு ஒரு விசுவாசி ஒரு விசுவாசிக்கு தடுக்கலாயும் இடரலாகவும் இருக்கக்கூடாது. மற்றவங்க வழி விலகி போகிறதுக்கு, சபையை விட்டு வெளியே போகிறதுக்கு, அவங்க இல்லை பின்மாற்றத்துக்கு போகிறதுக்கு எந்த ஒரு விசுவாசியும் மற்ற ஒரு விசுவாசிக்கு இடரெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இங்கே பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவு ஆனவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நம்ம போய் நிற்கும் போது துப்புரவானவர்கள்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் நிற்கணும். ரெண்டாவது நம்ம எப்படி நிற்கணும்னா இடரல் அற்றவர்களாக நிற்கணும். இடரல் அற்றவர்களாகனா நம்ம மூலமா இடறி போயிருக்கக்கூடாது. நம்ம மூலமா ஒரு விசுவாசி நம்ம சபையை விட்டு வெளியே போயிருக்கக்கூடாது. நம்மளுடைய இடறுதல் மூலமா ஒரு விசுவாசி ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து இடறி போயிருக்கக்கூடாது. பவுல் ஒரு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரர். அவர் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை எல்லாம் சம்பாதித்து சபையை உருவாக்கும் போது கள்ள போதகர்களும் கபடமுள்ள வேலையாட்களும் நய வஞ்சக வார்த்தையினால் போதகத்தினால் கிறிஸ்துவின் வேஷத்தை தரிச்சு கொண்டு ஜனங்களை ஏமாற்றி இடற செய்கிறாங்க. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, நம்மளால மற்றவங்க இடறி போயிடக்கூடாது. நம்மளால ஒரு விசுவாசி ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து இடறி போயிடக்கூடாது. நம்மளால ஒரு விசுவாசி ஜப ஜீவியத்திலிருந்து விலகி போயிடக்கூடாது. நம்மளால ஒரு விசுவாசி சபையை விட்டு பின்மாற்றத்துக்கு போயிடக்கூடாது. அப்படின்றதுல ஜாக்கிரதை உள்ளவர்களா நம்ம என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். வாயின் வார்த்தையினாலவோ இல்லை நம்முடைய செய்களினாலவோ நம்மளுடைய பேச்சினாலவோ மற்ற எந்த ஒரு விசுவாசிகளும் இடறி போகாம இருக்க நாம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க